அஸ்வின் அவர்கள் ஜடேஜா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாரு. அஸ்வின் அவர்கள் என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு? சிஎஸ்கே பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா அப்படிங்கிற மனுஷன் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷனை டீம்ல இருந்து தூக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. 2023 ஐபிஎல் ஃபைனல்ல ஜிடி விசஸ் சிஎஸ்கே மோதுது. அதுல ஜிடி 200 ரன்னுக்கு மேல அடிக்குது. சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா போராடி ஏதோ முக்கிய அடிக்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா கையில கொடுத்து அவுட் ஆயிட்டு போறாங்க. டோனி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே பால்ல அவுட் ஆயிட்டு போறாரு. மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஜடேஜா அப்படிங்கிற மனுஷன் உள்ள வராரு. அப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிடுறாங்க. ஜடேஜாங்கிற மனுஷன் ஒரு 15 ரன் அடிச்சாரு. ஒரு 6 ஒரு 4 மேட்சையே ஜெயிச்சு கொடுத்தது அந்த மனுஷன் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மேட்ச் முடிஞ்சிட்டு சிஎஸ்கே சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கதறி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போதான் ஜடேஜா அவர்கள் கை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை டீம்ல இருந்து தூக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால நம்ப முடியல. சஞ்சு சாம்சங் அப்படிங்கிற பிளேயரை நம்ம டீம்ல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே வேல்யூ உள்ள ஒரு பிளேயரை வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜடேஜா அவர்களை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால இதை நம்ப முடியல. 90% பாத்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள் சிஎஸ்கே விட்டு வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகுது. இது உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்தனைக்கும் நான் வந்து மும்பை ஃபேன் தான். டோனி டீமுக்குள்ள இருந்தும் இந்த சம்பவம் நடக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் நினைச்சா இதை மாத்த முடியும்.